நம்ம வந்துட்டு போன சில வீடியோஸ்ல ஆபரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லா ஆபரேட்டர்ஸும் பார்த்தோம். கடைசியில் வந்துட்டு இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் மட்டும் பார்க்காம விட்டுருக்கோம். அதை வந்து நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம போன வீடியோல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்திருந்தோம். இஃப் எல்ஸ் அப்புறம் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுன்றது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கண்டிஷனல் ஆபரேட்டர் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு டெர்னரி ஆபரேட்டர். இதுக்கு சின்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். முதல்ல வந்துட்டு கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேல்யூ இல்லாட்டி எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ இல்லாட்டி எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்க வந்துட்டு வார் பாஸ் ஆர் ஃபெயில் ஈக்குவல்ஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு ஸ்கோர் வந்துட்டு 75க்கு கீழே இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவா இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்து வர்ற வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஆனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டாவது வேல்யூ இல்லாட்டி எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ டெர்னரி ஆபரேட்டர் வந்துட்டு நம்ம சுத்தி வளைச்சு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதாம சுருக்கமா அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரே லைன்ல சுருக்கமா எழுதலாம். அதுக்கு தான் வந்து டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். டெர்னரி ஆபரேட்டர்ல வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா முதல் வேல்யூவை எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா ரெண்டாவது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ டெர்னரி ஆபரேட்டருக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இங்க வந்துட்டு வார் நம் இஸ் ஈவன் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல்ஸ் முதல்ல வந்துட்டு ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம் நம் அப்படின்ட்டு வார் நம் ஈக்குவல்ஸ் 10 போட்டுக்கலாம். num %2 equals 0 question mark true அப்புறம் கோலன் ஃபால்ஸ். இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு நம்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ நம் இஸ் ஈவன் அப்படின்ற வேரியபிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நம் அப்படின்ற நம்பர் வந்துட்டு ஈவனா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நம் இஸ் ஈவன் அப்படின்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது அந்த வேரியபிளுக்குள்ள வந்து நம்ம இந்த கண்டிஷன் நம்ம போடுறோம். நம் %2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறோம். இங்க வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு மாடுலஸ் ஆபரேட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து மாடுலஸ் ஆபரேட்டர் வந்துட்டு ரிமைண்டரை காட்டும். இப்போ நம் %2 வந்துட்டு அந்த நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிட்டு அதுல வர ரிமைண்டரை அங்க ரிட்டர்ன் பண்ணும். சோ இப்போ இந்த நம் %2 வந்துட்டு 0வா ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதாவது அந்த ரிமைண்டரே இல்லாம டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஈவன் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ வந்துட்டு 0 ஈக்குவல் டு 0 வந்துட்டு ட்ரூவா இருக்கும். அப்படி ட்ரூவா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம் இஸ் ஈவன் அப்படின்றது வந்து ட்ரூவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் வந்துட்டு ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா நம் மாடுலஸ் 2 வந்துட்டு ஒரு நான் ஜீரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது அந்த டிவிஷனோட ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்துட்டு 0க்கு ஈக்குவலா இருக்காது. சோ அப்போ வந்துட்டு ஃபால்ஸ் கண்டிஷனா இருக்கும். அதனால வந்துட்டு ரெண்டாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. சோ இன்னொரு வாட்டி சொல்றேன். முதல்ல வந்து அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா முதல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அந்த வேரியபிளுக்கு. அப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா ரெண்டாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்க வந்துட்டு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணலாம் நம்ம. சோ டாக்குமெண்ட் டாட் ரைட் num is even is num is even. இங்க வந்துட்டு ஒரு லைன் பிரேக்கை போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நம் இஸ் ஈவன் இஸ் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த நம்பர் வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி அதில் வர ரிமைண்டர் வந்துட்டு 0வா இல்லையான்னு செக் பண்ணுறோம். அதில் வந்துட்டு எந்த ஒரு ரிமைண்டரும் வரல. ஏன்னா 10 வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம் நம்ம ரிமைண்டர் இல்லாமல். ஸோ அது வந்துட்டு ஒரு ஈவன் நம்பராக அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வந்துட்டு இந்த ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்துட்டு நம் இஸ் ஈவன் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. அப்புறம் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அது ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். இந்த நம்ம வந்துட்டு 10க்கு பதிலாக 1ன்னு மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம் இஸ் ஈவன் இஸ் ஃபால்ஸ் வருது. ஏன்னா வந்துட்டு 1 is not an even number. இப்போ இது இன்னும் டீடைலா பார்க்கணும் அப்படின்னா 1 divided by 2 வந்துட்டு ரிமைண்டர் வந்துட்டு 1 வரும். 1 equal to 0ன்றது வந்துட்டு ஃபால்ஸா ரிட்டர்ன் ஆகும். அதனால வந்துட்டு ரெண்டாவது வேல்யூவை அந்த num is even அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அதாவது ஃபால்ஸ் வந்துட்டு num is even அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். சோ இங்க வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ சில சேஞ்சஸ் பண்ணலாங்க. இங்க வந்துட்டு num is even or oddன்னு மாத்திக்கலாம். அதே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க வந்துட்டு ட்ரூக்கு பதிலா ஈவன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபால்ஸுக்கு பதிலா ஆட்னு போட்டுக்கலாம். அப்புறம் இங்க வந்துட்டு நம் இஸ்ன்னு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம் ஓட வேல்யூ வந்துட்டு 1. அதை வந்து இந்த கண்டிஷன்ல பாஸ் பண்ணும்போது அது ஃபால்ஸ் எவாலுவேட் ஆகுது. அதனால வந்துட்டு ரெண்டாவது வேல்யூவை அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அது வந்து இங்க பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த டெர்னரி ஆபரேட்டர் வந்துட்டு நீங்க ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுதுறதுக்கு பதிலாக டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமா நீங்க எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணாம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிளை தனியாக டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ இந்த லைனை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு
நம்ம வந்துட்டு இங்க if num modulus 2 equal to 0 இங்க வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்றோம் அது ஈவனா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஈவனா இருந்தது அப்படின்னா இங்க வந்துட்டு num is even or odd equals even. அதுக்கப்புறம் else போட்டுட்டு num is even or odd equals odd. இப்போ இந்த if else ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அந்த கண்டிஷன் செக் பண்ணும். அந்த num %2 equal to 0ன்றது ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி ட்ரூவா இருந்தது அப்படின்னா num is even or odd அப்படின்ற வேரியபிளுக்கு even அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணும். அப்படி அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா num is even or oddல வந்துட்டு odd அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது வந்து நமக்கு num is even or odd வந்துட்டு ஈவனா வரும் இல்லாட்டி oddன்னு வரும் அந்த நம்மளோட வேல்யூவை பொறுத்து. இப்போ வந்துட்டு num is oddன்னு காட்டுது. நம்ம இந்த வேல்யூவை 1க்கு பதிலாக 2ன்னு போட்டோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு num is even காட்டுது. இப்போ நான் வந்துட்டு இந்த if else ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் எதுக்கு இதை பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்க டெர்னரி ஆபரேட்டர்லயும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி if else ஸ்டேட்மெண்ட் எழுதியும் நீங்க பண்ணலாம். ஆனா இதுல வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க if else ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லைன்ஸ் வருது, நிறைய கோட் எழுதணும் நீங்க. ஆனா அதே வந்துட்டு நீங்க டெர்னரி ஆபரேட்டர் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும் ஒரே லைன்ல. ஸோ நீங்க டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா நீங்க ஒரே லைன்ல இதை முடிச்சுக்கலாம். ஆனா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரே ரிசல்ட் தான் அச்சீவ் பண்ணும். இது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாம இருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.